வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது அலுமினிய பாத்திரங்கள் மொத்தமாக எங்கே கிடைக்கும், அதை வாங்கி எப்படி விற்று வருமானம் பெறதுன்னு. தொடர்ந்து எமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தினசரி இது போன்ற நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஏழை நடுத்தர மக்களால் மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படும் அலுமினிய பாத்திரங்கள். இது பார்த்திங்கன்னா மேக்சிமம் தமிழ்நாட்டில் பெரிய நகரங்களில், எல்லா நகரங்களும் மதுரை, தென்காசி, கடலூர், சென்னை, கோயம்புத்தூர், சேலம் இந்தமாரி நகரங்களில் உற்பத்தி செய்யப்படுதுங்க. இதை நீங்கள் நேரடியாக நிறுவனங்கள்லேருந்து வாங்கணுங்க. அப்போ வாங்கினா தான் உங்களுக்கு கூடுதலாக லாபம் கிடைக்கும். அந்த நிறுவனங்களோட உற்பத்தி செய்யும் நிறுவனங்களோட முகவரிகளை வீடியோ கீழே தரேன். ஒவ்வொரு வகையான பாத்திரங்களும் ஒவ்வொரு பகுதியில் பிரத்யேகமாக தயார் பண்ணப்படுதுங்க. மேலும் அருகில் உள்ள ஸ்ரீலங்கா சிலோன் இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து இலங்கைக்கு நம்ம மதுரையிலேருந்து தான் போதுங்க அலுமினிய பாத்திரம். எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க யாராவது நேரடியாக இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே கடை வச்சு சந்தையில் விற்றுட்டு வரலாம். இந்தமாரி ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுறவங்க மிக அதிகமான நபர்கள் இப்போது இந்த அலுமினிய பாத்திரங்களை சிலோனுக்கு இலங்கைக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே சந்தையில் இந்தமாரி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு வராங்கங்க. அந்தமாரி முயற்சி செய்யலாம். உங்கள் ஊரில் இதற்கான கடையும் தனியாக பிரத்யேகமாக திறக்கலாங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பழைய பாத்திரம் யூஸ் பண்ணதை போடுவாங்க. அதை அன்றைய ரேட்டுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி அதை கழுவி இது பண்ணி புது பாத்திரத்தை எடை போட்டு தரலைங்க. இதோட விலை விவரங்கள்லாம் டெய்லி நீங்கள் கம்பெனிகளில் ஃபோன் பண்ணி கேட்டால் அன்றைய காலையில் உங்களுக்கு இந்த விலைக்கு பொருளை வாங்குங்க, இந்த விலைக்கு வீயுங்கன்னு சொல்லிவிடுவாங்க. பழைய பொருளை அந்த நீங்கள் வாங்குகிற நிறுவனங்களே உங்கள் இடத்துல எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக இருந்தால் உங்கள் இடத்துக்கே வந்துடுவாங்க. இல்லைன்னா நீங்கள் பார்சல் அனுப்பிச்சிங்கனாலும் அவங்க அதை எடை போட்டு வாங்கிட்டு புது பாத்திரங்கள் என்ன மாடல் வேணுமோ அதை உங்களுக்கு பார்சல் மூலம் அனுப்பிச்சிடுவாங்கங்க. ஸோ இந்த பாத்திரங்கள் விற்பனை தொழிலை உங்கள் ஊரில் ஒரு நல்ல இடத்துல ஒரு கடையாக தேர்ந்தெடுத்து வச்சு வியாபாரம் பண்ணலாங்க. வண்டியில் வச்சும் விற்கலாம், சந்தையில் விற்கலாம், பல்வேறு வகையிலையும் இதை விற்கலாங்க. வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யலாம். ஸோ அந்தளவு நல்ல வருமான வாய்ப்பு தரும் இந்த தொழிலை செய்கிறதுன்னா. இதையே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வட்டா செட்டுகள்லாம் இருங்க, பிரியாணி செய்கிறது, சாப்பாடு சமைக்கிறது, இந்தமாரி திருமண மண்டபங்களில் விழாக்களில் பயன்படுத்தக்கூடாது. அதையும் நீங்கள் வாங்கி வியாபாரமும் பண்ணலாம், வாடகைக்கும் விடலாம். ஏன்னா இப்போது அதிக அளவில் அதுதான் வியாபாரம் ஆகுதுங்க. இது கூட அந்த அடுப்புகள், கேஸ் பர்னர் அடுப்புகள், பர்னர் இது பெரிய பெரிய பர்னர் உள்ளது. இதெல்லாம் எங்கே கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா, சென்னையில் பாரிஸ் கார்னரில் நைனியப்ப நாயக்கன் தெருன்னு இருக்குங்க. அங்கே கடைசியில் கந்தசாமி கோயில்னு இருக்கும். அதை சுற்றி இந்த கடைகள் எல்லாமே இருக்குங்க. அலுமினிய பாத்திரம் ஹோல்சேல் கடை, இந்த கேஸ் பர்னர் கடை, இதெல்லாம் அங்கே கிடைக்குதுங்க. மொத்த விலைக்கு வாங்கி நீங்கள் உங்கள் ஊரில் இதை வியாபாரம் பண்ணலாங்க. இன்றைக்கி நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.